ஒரு ட்ரெஸ் டிசைன் பண்ணுறதுக்கு மிக அடிப்படையான தேவை பேசிக் பாடாய்ஸ் டிராஃப்டிங். இன்றைய வீடியோவில் பேசிக் பாடாய்ஸ் டிராஃப்டிங்கை ஸ்டெப் பை ஸ்டெப் லேர்ன் பண்ண போகிறோம். திஸ் இஸ் சரணா ஃப்ரம் சரணா ஸ்டிச்சிங் ஸ்டுடியோ. வெல்கம் டு மை சேனல். ஆல்ரெடி நாங்கள் பாடியில் எடுத்த மெஷர்மெண்ட்ஸு ஃபார்முலா அப்ளை பண்ணி கேல்குலேட் பண்ணுறது எப்படி அப்படின்றதையும் பேசிக் பாடாய்ஸ் டிராஃப்டிங்கை ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் நாங்கள் லேர்ன் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு சின்ன டிப்ஸ் நான் சொல்கிறேன். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு பேசிக் பாடிஸ் டிராஃப்டிங்கை மினியேச்சர் சைஸில் தான் ட்ரா பண்ணி சொல்லி தர போகிறேன். வீடியோக்கு கிளியராக உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக நான் இன்ச்சஸில் எடுத்த மெஷர்மெண்ட்ஸை சென்டிமீட்டர்ஸில் தான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறதுண்டா 10 inches அப்படின்னு நான் சொல்லும் போது 10 சென்டிமீட்டர்ஸ் தான் ட்ரா பண்ணுவேன். அதே மாதிரி 20 inches அப்படின்னு சொல்லும் போது 20 சென்டிமீட்டர்ஸ்க்கு தான் நான் ட்ரா பண்ணுவேன். கேமராவில் கிளியராக உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக நான் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்களும் பிகினஸாக இருக்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து பாடாய்ஸை டிராஃப்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணும் போதும் இதே டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது நீங்கள் உங்களோட மெஷர்மெண்ட்ஸை எடுத்து கேல்குலேட் பண்ணதுக்கு பிறகு சென்டிமீட்டர்ஸில் அதை வந்து ட்ரா பண்ணி பாருங்க. இந்த மாதிரி மினியேச்சர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ஃப்ரண்ட் பாடாய்ஸ், இது பேக் பாடாய்ஸ், அதே மாதிரி இது பேசிக் ஸ்லீவ். ஸோ இந்த மாதிரி ட்ராப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு பிறகு உங்களுடைய ஓன் மெஷர்மெண்ட்ஸை இன்ச்சஸில் நீங்கள் பெரிய அளவில் ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கும் நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன். இந்த மாதிரி என்னுடைய மெஷர்மெண்ட்ஸ்க்கு நான் பாடி ஸ்ட்ரைட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃப்ரண்ட், இது பேக், இது பேசிக் ஸ்லீவ். ஸோ இதை பயன்படுத்தி தான் நான் வந்து எனக்குரிய ட்ரெஸ்ஸை நான் ரெடி பண்ண போகிறேன். அதே மாதிரி தான் நீங்களும் உங்களுடைய பேசிக் டிராஃப்ட் வந்து செய்துக்க போகிறேன். இந்த வீடியோ முழுமையாக பார்த்து லேர்ன் பண்ணதுக்கு பிறகு நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் பல்வேறு வகையான ஆடைகளை வந்து இந்த பேசிக் பாடிஸை கன்வெர்ட் பண்ணி டிசைன் பண்ணுறது எப்படின்றதையும் ஸ்டிச் பண்ணுறது எப்படின்றதையும் டெக்னிக்கலாக, அதுவும் ப்ரொஃபஷனல் டெக்னிக்காக நான் உங்களுக்கு கொண்டு வர போகிறேன். இந்த மாதிரி அதிகமான சயின்ஸ் டியூட்டோரியல்ஸ்க்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். முதலாவதாக எடுத்த மெஷர்மெண்ட்ஸுகளை புக்கில் நோட் பண்ணுங்கள். நோட் பண்ணதுக்கு பிறகு அதுக்கு நாங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். ஷோல்டர் அளவிட்டு 2ஆல் பிரித்து உங்களுடைய ஆன்சரை எழுதிக்கொள்ளுங்க. அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட்ஸ் நெக் ரவுண்ட். நெக் ரவுண்டுக்கு 2 ஃபார்முலா வரும். அதாவது பேசிக் நெக் வித்தும் பேசிக் நெக்கோட டீப்பும் வந்து நெக் ரவுண்டை பயன்படுத்தி தான் எடுக்க போகிறோம். ஆகவே நெக் வித்தோடைய ஃபார்முலாவை பார்ப்போம். நெக் ரவுண்ட் 4ஆல் பிரிக்கணும், பிரித்து அரை அங்குலம் கழிக்கணும். நெக் டீப்போட பேசிக் நெக் டீப்போட ஃபார்முலா வந்து நெக் ரவுண்டை 4ஆல் பிரிக்கணும். 4ஆல் பிரித்து நாங்கள் டைரெக்டாக போடலாம். சில நேரங்களில் கலர் வந்து சில பேட்டர்ன்ஸ் ஆஃப் கலர்ஸ்க்கு வந்து நாங்கள் அரை அங்குலம் கூடுதலாக எடுக்க வேண்டி வரும். அந்த டைமில் நாங்கள் அதை பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து பேசிக் டீப்க்கு வந்து நீங்கள் நெக் ரவுண்டை 4ஆல் மாத்திரம் பிரித்து எடுங்க. அடுத்த மெஷர்மெண்ட்ஸ் ஹையர் பாயிண்ட் ஆஃப் ஷோல்டர் டு பஸ்ட் பாயிண்ட். அதுக்கடுத்து ஹையர் பாயிண்ட் ஆஃப் ஷோல்டர் டு வேஸ்ட். அடுத்து ஹையர் பாயிண்ட் ஆஃப் ஷோல்டர் டு ட்ரெஸ் ஃபுல் லென்த். அடுத்து வேஸ்ட் டு ஹிப் ஹைட் வந்து 8 inches. இது வந்து ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட். அதுக்கடுத்து பஸ்ட் ரவுண்டை வந்து 4ஆல் பிரிங்க. 4ஆல் பிரித்து அரை அங்குலம் ஈஸ் மெஷர்மெண்ட் கொடுங்க. அதாவது லூஸ் மெஷர்மெண்ட் அப்படின்றத தான் நாங்கள் ஈஸ்னு சொல்கிறோம். அடுத்து வேஸ்ட் ரவுண்டை வந்து 4ஆல் பிரித்து 1 அங்குலம் டாட்கான அளவாகவும் அரை அங்குலம் ஈஸ் மெஷர்மெண்ட்டாகவும் கொடுக்கப்படுது. அதுக்கடுத்து ஹிப் ரவுண்டையும் வந்து 4ஆல் பிரிங்க. 4ஆல் பிரித்து 1 அங்குலம் ஈஸ்க்காக கொடுங்க. அதுக்கடுத்து டாட் வித்தை வந்து 2ஆல் பிரிங்க. அதுக்கடுத்து ஸ்லீவ் லென்த் அதே மெஷர்மெண்ட்ஸ் அப்படியே ஆட் பண்ணுவோம். ஸ்லீவ் ரவுண்ட் வந்து 2ஆல் பிரித்து ஈஸ் மெஷர்மெண்ட்ஸ் அரை அங்குலம் கொடுக்குறோம். அதுக்கு அடுத்ததாக ஒரு ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் 1.25 இருக்குது. அதாவது ஷோல்டர் ஸ்லோப். இது வந்து லார்ஜ் சைஸ்லேருந்து அதிகமாக எல்லா சைஸஸ்க்குமே 1.25 எடுங்க. ஸ்மால் சைஸாக இருந்தால் 1 அங்குலம் எடுங்க. பேபிஸாக இருந்தால் அரை அங்குலம் எடுங்க. இந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் பயன்படுத்தி நாங்கள் வந்து ட்ரா பண்ண ஆரம்பிப்போம். இதில் இருக்கக்கூடிய இன்ச்சஸ் எல்லாமே நான் சென்டிமீட்டர்ஸாக ட்ரா பண்ண போகிறேன். மற்றது இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் வந்து நாங்கள் எந்த இடத்துலையுமே சாயிங் எலவன்ஸ் ஆட் பண்ணலை. சாயிங் எலவன்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் ஃபேப்ரிக்கில் தான் ஆட் பண்ணுவோம். இப்போது இந்த மாதிரி பேப்பரில் வந்து உயர வாக்கில் ஒரு கோடும் அகல வாக்கில் ஒரு கோடும் வரையுங்க. இந்த 2 கோடுகளும் சந்திக்கிற புள்ளியில் இருந்து வலப்பக்கம் நோக்கி ஷோல்டருடைய மெஷர்மெண்ட்டு குறிங்க. அந்த இடத்துலேருந்து கீழே 1.25 அங்குலம் ஷோல்டர் ஸ்லோப் வந்து குறிங்க. அதுக்கு பிறகு 1.25 அங்குலம் குறித்த இடத்துல இருந்து ஷோல்டருடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் வரைக்கும் சரிவு கோடு போடுங்க. இது ஷோல்டர் ஸ்லோப் லைன். இந்த ஷோல்டர் ஸ்லோப் லைனில்
நெக் வித் குறிங்க, பேசிக் நெக் வித் குறிங்க. மேலிருந்து கீழ் நோக்கி பேசிக் நெக் டீப் குறிங்க. அதுக்கு பிறகு பேசிக் நெக் டீப்பையும் பேசிக் நெக் வித்தையும் கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி டாட்டட் லைனால் கனெக்ட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு பேசிக் நெக் லெவல் நெக். அடுத்து ஷோல்டரில் ஸ்டார்டிங் பாயிண்டில் இருந்து ஆர்ம்ஹோலுடைய ஹைட் குறிக்க போகிறோம். ஆர்ம்ஹோல் ஹைட் வந்து சார்ட்டில் கொடுக்கப்பட்டிருக்க மாதிரி உங்களுடைய பஸ்ட் ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தீர்மானிக்கலாம். இது ஸ்டாண்டர்ட் கிடையாது. இது வந்து நீங்கள் மாற்றி அமைக்க முடியும். அரையாங்குளம் மேலேயோ அல்லது அரையாங்குளம் கீழேயோ உங்களுக்கு டைட் ஃபிட்டிங்காக தேவை அப்படின்னா அரையாங்குளம் மேலே எடுக்கலாம். அதே மாதிரி லூஸ் ஃபிட்டிங்காக தேவையாண்டா அரையாங்குளம் கீழே எடுக்கலாம். ஆகவே பேசிக் பாடைஸை பயன்படுத்தி நீங்கள் ஒரு அடிப்படையான ஒரு ட்ரெஸ்ஸை செய்ததுக்கு பிறகு உங்களுக்கு தேவையான அளவை நீங்கள் தீர்மானிக்க முடியும். இப்போ இந்த இடத்துல ஆம்ஹோல் ஹைட் எடுத்த இடத்துல இருந்து நேர்கோடு போடுறோம். இந்த கோடு வந்து ஆம்ஹோல் ஹைட் லைனாக வந்து நாங்கள் குறிக்க முடியும். அடுத்ததாக நெக் வித் எடுத்த இடத்துல இருந்து கீழ் நோக்கி பஸ்ட் பாயிண்ட் வரைக்குமான உயரத்தை குறிக்கிறீங்க. ஹையர் பாயிண்ட் ஆஃப் ஷோல்டர் டு பஸ்ட் பாயிண்ட் அல்லது அபெக்ஸ் பாயிண்ட் ஹைட் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வேஸ்ட் ஹைட் குறிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே வேஸ்ட் ஹைட்லேருந்து 8 inches ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துருக்குறோம். அந்த மெஷர்மெண்ட்ஸையும் குறித்து அதுக்கு பிறகு ஹையர் பாயிண்ட் ஆஃப் ஷோல்டர்லேருந்து ட்ரெஸ்ஸுடைய லென்த்தை நீங்கள் குறிக்கலாம். ஹிப் வரைக்கும் பேசிக் பாடைஸில் நாங்கள் ஒரு லைன்ஸ் போட்டாலே போதும். ஆனால் நான் இதில் வந்து ட்ரெஸ்ஸுடைய லென்த்தும் உங்களுக்கு ஈஸியாக புரியணுன்றதுக்காக காட்டுறேன். இப்போ நான் வந்து மார்க்கிங் வைத்த இடத்துல எல்லாமே நேர்கோடு போடுறேன். இந்த நேர்கோடுகளில் நாங்கள் ஒவ்வொரு மெஷர்மெண்ட்ஸை குறிப்போம். இந்த நேர்கோடுகள் ஒவ்வொன்றுக்குமே பெயர் இருக்குது. முதலாவது வந்து ஆர்ம்ஹோல் லென்த் லைன் அல்லது ஆர்ம்ஹோல் ஹைட் லைன். ரெண்டாவது லைன் வந்து பஸ்ட் பாயிண்ட் ஹைட் அல்லது அபெக்ஸ் பாயிண்ட் ஹைட் அல்லது பஸ்ட் பாயிண்ட் லைன் அப்படின்னு நீங்கள் குறிப்பிடலாம். மூன்றாவது லைன் வேஸ்ட் லைன் அல்லது வேஸ்ட் ஹைட் லைன் இந்த மாதிரி குறிக்கலாம். அடுத்து நாலாவது லைன் ஹிப் லைன் அல்லது ஹிப் ஹைட் லைன். இந்த மாதிரி உங்களுக்கு புரிகிற மாதிரி இந்த பேசிக் லைன்ஸ்களை நீங்கள் எழுதுங்க. இப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த மெஷர்மெண்ட்ஸ் நோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே வந்து நீங்கள் உங்களோட நோட் புக்லேயும் நோட் பண்ணுங்கள். அடுத்து நாங்கள் மெஷர்மெண்ட்ஸுடைய அகலங்களை குறிப்போம், அதாவது சுற்றளவுகளை குறிப்போம். ஆர்ம்ஹோல் லைன்லேயும் அதே மாதிரி பஸ்ட் பாயிண்ட் லைன்லேயும் எங்களுடைய மார்பு சுற்றளவை நாங்கள் குறிக்கணும். மார்பு சுற்றளவை 4 பிரித்து ஈஸ்ட் மெஷர்மெண்ட் சேர்த்துருக்கோம், அதை வந்து குறிக்கிறீங்க. அதே மாதிரி வேஸ்ட் லைனில் வந்து வேஸ்ட் ரவுண்டை குறிக்கிறோம், அதையும் 4 பிரித்து டாட்காகவும் ஈஸ்ட் மெஷர்மெண்ட்டும் கொடுத்துருக்க ஃபார்முலா என்ன ஆன்சர் வந்திருக்கோ அதை வந்து குறிக்கிறீங்க. அதே மாதிரி ஹிப் லைன்லேயும் வந்து இப்போ வந்து 4 பிரித்து ஒரு ஆங்கிலம் கொடுத்துருக்கோம். ஒரு ஆங்கிலம் உங்களுக்கு தேவைப்படலை அப்படின்னா நீங்கள் அரை ஆங்கிலம் லூஸ் மெஷர்மெண்ட்ஸ் ஆட் பண்ணலாம். அதை நாங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்த பகுதிகளை வந்து நான் அப்படி ரூலரில் கனெக்ட் பண்ணுறேன். இதே வந்து நாங்கள் பெரிய சைஸாக நாங்கள் செய்யும் போது கர்வ் ரூலர்ஸ் வச்சு இந்த சைட் ஷேப்ஸை வந்து எங்களுக்கு எடுக்க முடியும். இது வரைக்கும் போதும். நான் இப்போ வந்து ட்ரெஸ்ஸுடைய லென்த் வந்து நான் எடுத்து உங்களுக்கு உதாரணத்துக்கு காட்டுறேன். நாங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு ப்ளவுஸுடைய லென்த் மாதிரி ட்ரெஸ் லென்த்னு சொல்லி மார்க் பண்ணி அந்த ட்ரெஸ் லென்த் லைனையும் வந்து நான் உங்களுக்கு நோட் பண்ணி காட்டுறேன். எங்களுக்கு பேசிக் பாடைஸ் அப்படின்றது வந்து ஹிப் லெவல் லைன் வரைக்கும் போதுமானது தான். இப்போ இந்த மாதிரி தான் நாங்கள் ஒரு ட்ரெஸ் லென்த் பண்ணும்போது ஹிப் லெவல் லைனுக்கு நாங்கள் நேர்கோடு போட்டு அதுக்கு பிறகு அகலத்தை வந்து எங்களுக்கு தேவையான மாதிரி விரிவுபடுத்துவோம். அதே மாதிரி கீழேயும் வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுப்போம். இதையும் பேசிக்காக வந்து நாங்கள் ஒரு ட்ரெஸ் செய்யும்போது டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் வந்து இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் ஞாபகத்தில் வைங்க. அடுத்ததான் நாங்கள் ஆர்ம்ஹோல் கர்வை வரைய போகிறோம். ஆர்ம்ஹோல் கர்வ் வரைகிறதுக்கு நாங்கள் இந்த மாதிரி ஆர்ம்ஹோல் லைன் எடுத்துருக்கிறோம் இல்லையா, அந்த லைனுடைய மிட் பாயிண்ட்டை பார்க்கணும். மிட் பாயிண்ட் வந்து நாங்கள் டேப் வச்சு மடித்து 2 பிரிக்கலாம். பிரித்து நாங்கள் சென்டரை பார்க்கலாம். சென்டரை பார்த்ததுக்கப்புறம் அரையங்குளம் உள்பக்கம் எடுங்க. அரையங்குளம் உள்பக்கம் எடுத்துகிட்டு ஷோல்டர் முடிஞ்ச இடத்துல இருந்து இந்த அரையங்குளம் நோக்கி ஒரு கோடு போட்டு அதுக்கு பிறகு கீழே வர பகுதிகளை பஸ்ட் லைன் அல்லது ஆர்ம்ஹோல் லைன் வரைக்கும் கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி கர்வ் லைனால் ஆர்ம்ஹோல் கர்வை வரைங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆர்ம்ஹோல் ரூலர் பயன்படுத்தி இதை வரைய முடியும். அடுத்ததான் நாங்கள் டாட் குறிக்கலாம். டாட் வித் வந்து நாங்கள் 2 பிரித்து எடுத்துருக்கிறோம். அந்த மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த மெஷர்மெண்ட்ஸை ஃபர்ஸ்ட்டு வேஸ்ட் லைன்லேயும் அடுத்து பஸ் பாயிண்ட் லைன்லேயும் அடுத்து ஹிப் லைன்லேயும் அந்த அகலத்தை குறிங்க.
குறித்து இந்த மாதிரி நேர்கோடு போடுங்க. 3 லைனுமே கனெக்ட் ஆகிற மாதிரி நேர்கோடு போடுங்க. நேர்கோடு போட்டதுக்கு பிறகு நாங்கள் டாட்காக வேஸ்ட் ரவுண்டில் குறிக்கப்பட்டிருக்க அளவை வந்து டாட்டுடைய வேஸ்ட் பகுதியில் 2 பக்கமும் பிரித்து போடுவோம். டாட்காக நாங்கள் 1 அங்குலம் கொடுத்துருக்குறோம். அந்த 1 அங்குலத்தை 2 பக்கமும் அரை அங்குலமாக பிரித்து குறிக்க முடியும். அடுத்ததாக டாட்டுடைய உயரத்தை தீர்மானிக்க போகிறோம். பஸ்ட் பாயிண்ட் லைனில் இருந்து கீழ் நோக்கி 2 அங்குலம் குறிங்க. குறித்ததுக்கு பிறகு வேஸ்ட் லைனில் நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய டாட் அளவு இருக்கு இல்லையா, 1 அங்குலம் மொத்த டாட், அந்த இடத்தை நோக்கி இந்த மாதிரி முக்கோணமான பகுதிகளாக இணைங்க. அதே போல் டாட்டுடைய கீழ்ப்பக்கம் உயரம் வந்து 4 அல்லது 4.5 அங்குலம் ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்டாக எடுக்கலாம். எங்களுடைய உயரத்தை பொறுத்து அந்த மாற்றி அமைக்க முடியும். 4 அல்லது 4.5 அந்த இடத்தையும் மார்க் பண்ணி இந்த மாதிரி வேஸ்ட் டாட்டை வந்து வரைங்க. இதுதான் பேசிக்கான வேஸ்ட் டாட். அடுத்ததாக பஸ்டில் சைட் பக்கம் ஒரு டாட் வரப்போகுது. இது ஒரு ஸ்பெஷல் டாட். இந்த டாட் வந்து பஸ்ட் லைனில் இருந்து கீழ் நோக்கி அரை அங்குலம் குறிங்க. அந்த அரை அங்குலத்தில் இருந்து டாட்டுடைய அளவாக 1 அங்குலம் எடுக்கப்படுது. இந்த 1 அங்குலத்தை பஸ்ட் பாயிண்ட் டாட் இருக்குல்ல, வேஸ்ட் டாட், அந்த பாயிண்டில் இருந்து 2.5 அங்குலம் அகல பக்கம் குறித்து அதே ரெண்டையுமே வந்து கனெக்ட் பண்ணுங்கள். பஸ்டோடைய பாயிண்ட்டுக்கு வந்து எந்த ஒரு டாட்டுமே வந்து கனெக்ட் ஆகக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டான கேப்ஸ் வந்து வரணும். இதுக்காகத்தான் நாங்கள் இந்த அளவுகளை கொடுக்குறோம். இது எல்லாருடைய சைஸஸுக்கும் பொதுவானது. ஆகவே நான் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த கேப்பில் விடக்கூடிய அளவுகளை வந்து நீங்கள் அதே மாதிரி குறிங்க. அதுக்கு பிறகு இந்த சைட் டாட் தைக்கும் போது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வெளியில் க்ளோத் தேவை. அதை வந்து சைடில் டாட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஷேப் பண்ணுறேன். இது பேசிக் பாடிஸின் ஃப்ரண்ட் பகுதி எல்லாமே நாங்கள் ட்ரா பண்ணி முடிச்சிட்டோம். இதை ஆதாரமாக வைத்து அடுத்ததாக பேக் பகுதியை நாங்கள் ட்ரா பண்ண போகிறோம். ஆகவே இதை வந்து அப்படி இன்னொரு கடதாசியில் கார்பன் பேப்பர் பயன்படுத்தி வீல் பண்ணி எடுக்க போகிறேன். ஃப்ரண்ட் பாடிஸில் இருக்கக்கூடிய எல்லா லைன்ஸுமே ட்ரேஸ் பண்ணி எடுங்க. சைடில் இருக்கக்கூடிய பஸ் டாட் மாத்திரம் எங்களுக்கு தேவைப்படாது. பேக் சைடில் அது அவசியம் இல்லை. மற்ற எல்லா லைன்ஸுமே வந்து இந்த மாதிரி கார்பன் வச்சு ட்ரேசிங் வீல் பயன்படுத்தி ட்ரேஸ் பண்ணி எடுங்க. இப்போ வந்து நாங்கள் பேக்கை வந்து ட்ரா பண்ண ஆரம்பிப்போம். ஃப்ரண்ட் ஷோல்டருக்கு சமாந்தரமாக பேக் ஷோல்டர் 1.5 அங்குலம் மேல் நோக்கி உயர்த்தணும். சரியாக இந்த சமாந்தர கோடுகளால் நீங்கள் இந்த மாதிரி ரூலரை வைத்து 1.5 அங்குலம் குறிங்க. ஃப்ரண்ட் ஷோல்டர் வந்து ஸ்லோப்பாக தான் இருக்குது, சரிவாக தான் இருக்குது. ஸோ அந்த சரிவை நீங்கள் சமப்படுத்தியே எடுங்க, இல்லைன்னு சொன்னால் அளவுகள் மாறுபடும். பிறகு புதிய ஷோல்டர் லைனை, பேக் பகுதிக்குரிய ஷோல்டர் லைனை இந்த மாதிரி வரைங்க. வரைஞ்சதுக்கு பிறகு இந்த லைனே இதுக்கு வந்து பேஸ் பண்ண முடியாது. ஆகவே புதிய லைனில் மறுபடியும் எங்களுடைய பேசிக் ஷோல்டரை நாங்கள் மெஷர் பண்ணணும். பேசிக் ஷோல்டர் நீங்கள் என்ன மெஷர்மெண்ட் எடுத்துருக்கிறீங்களோ அதை வந்து புதிய லைன்லேயும் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல குறிச்சிக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு நெக் வித்தும் அதே மாதிரி புதிய ஷோல்டரில் பேக் நெக்குடைய ஷோல்டருக்கு நீங்கள் நெக் வித்தை எடுங்க. பேக் நெக் டீப்பாக வந்து ஸ்டாண்டர்டான ஒரு மெஷர்மெண்ட் நாங்கள் கொடுக்க போகிறோம். 2.5 அங்குலம். அதுவும் வந்து ஷோல்டருடைய ஹை பாயிண்டில் இருந்து, அதாவது ஸ்டார்டிங் பாயிண்டில் இருந்து கொடுங்க. இந்த மாதிரி பேக் நெக்கு நான் வரைஞ்சிருக்கிறேன். அதுக்கு பிறகு பேக் நெக்குக்குரிய ஆர்ம் ஹோலை வந்து நாங்கள் வரையலாம். ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் வந்து அரை அங்குலம் நாங்கள் உள்நோக்கி எடுத்துருக்கிறோம். பேக் ஆர்ம் ஹோல் வந்து அரை அங்குலம் வெளிநோக்கி இருக்கணும். அதாவது நாங்கள் ஆரம்பத்தில் ஒரு கோடு போட்டு ஒரு சென்டர் புள்ளி கண்டுபிடிச்சிருப்போம் ஃப்ரண்ட்டில், அந்த இடத்துக்கு தான் வந்து டச் ஆகணும். இப்போ வந்து ஷோல்டரும் வந்து சேஞ்ச் ஆகிருக்கனால நீங்கள் அதையும் கனெக்ட் பண்ணி அரை அங்குலம் வெளிநோக்கி எடுங்க. எடுத்து அதுக்கு பிறகு நேர் லைன் போட்டு கீழ்ப்பகுதியை மாத்திரம் கர்வ்ஸால் வரைஞ்சி எடுங்க. இந்த மாதிரி கர்வ் லைனால் வரைஞ்சி எடுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது பென்சில் பயன்படுத்துங்க. ஏதாவது தவறு நடந்தால் அழித்து கொள்ள முடியும். அதுக்கடுத்து எங்களுடைய பஸ்ட் பாயிண்ட் லைன், ஆர்ம் ஹோல் லைன், இதெல்லாமே வந்து அதே பேரை வந்து இந்த இடத்துலையும் குறிங்க. ஒரு சிறிய மாற்றங்கள் நாங்கள் சைட் சீமில்
உருவாக்க போகிறோம். ஆகவே எங்களுக்கு இந்த அடிப்படையான லைன்ஸ் தேவைப்படும். வேஸ்ட் லைன், அதுக்கப்புறமா ஹிப் லைன், அடுத்ததாக ட்ரெஸ்ஸுடைய ஃபுல் லென்த். அது கட்டாயம் இல்லை, ஹிப் வரைக்குமான மெஷர்மெண்ட்ஸும் எங்களுக்கு போதுமானதாக இருக்குது. அதுக்கடுத்து வேஸ்ட் டாட் வந்து பேக் சைடில் மாற்றம் ஏற்பட போகுது. அதுக்கு முதல்ல வந்து இந்த வேஸ்ட் லைனும் மாற்றம் ஏற்பட போகுது. அதுக்கு காரணம் பஸ்ட்டில் வந்து ஃப்ரண்ட் பகுதியில் பஸ்ட்டில் டாட் இருக்குது. அந்த டாட் ஸ்டிச் பண்ணப்பட்டதுக்கு பிறகு சைடை வந்து நாங்கள் ஸ்டிச் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் வரலாம். ஆகவே அதை நாங்கள் கவனத்தில் எடுத்து இந்த ஒரு அங்குலம் பஸ்ட்டில் நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அங்குலம் டாட்டுக்குரிய அளவை வந்து இங்கே வேஸ்ட்லேருந்து மேல் நோக்கி குறைத்து நாங்கள் எடுக்க போகிறோம். இப்போ புதிய வேஸ்ட் லைனை வந்து வரைய போகிறோம். இப்போ நாங்கள் நியூ வேஸ்ட் லைனை நீங்கள் எழுதிக்கோங்க. இது தான் எங்களுடைய ஆக்சுவலாக பேக் சைடுக்கு வர வேண்டிய வேஸ்ட் லைன். அதே மாதிரி அங்கே 1 inches மேல் நோக்கி போகும்போது ஹிப் லைனும் 1 inches மேல் நோக்கி போகும். அப்படி எடுத்தாலும் ஓகே தான். அல்லது வேஸ்ட்லேருந்து எங்களுடைய ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்டான ஹிப்புடைய ஹைட் வந்து 8 inches, அதை எடுத்திங்கன்னா ஒரே மெஷர்மெண்ட்ஸ் தான் வரும். இப்போ அதுவுமே வந்து நியூ ஹிப் லைனையுமே வந்து நீங்கள் நோட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எடுக்கும் போது எங்களுக்கு ட்ரெஸ்ஸுடைய ஹைட்டும் வந்து சேஞ்ச் ஆகும். ஆனால் பேசிக் பாய்ஸ் வந்து நாங்கள் ஹிப் லெவல் வரைக்கும் எடுத்துட்டோம்னு சொன்னால் அதுக்கு பிறகு நாங்கள் செய்யக்கூடிய ட்ரெஸ்ஸில் வந்து இந்த சேஞ்சஸை நாங்கள் செய்ய வேண்டியதில்லை. நான் இங்கே உதாரணத்துக்காக மாற்றிருந்தோம். ட்ரெஸ் லைன்லேயுமே வந்து உங்களுக்கு இந்த லென்த் வந்து ஷார்ட் ஆகும் அப்படின்றத வந்து கொடுக்குறேன். இதே நீங்கள் ஞாபகத்தில் வைங்க. அடுத்து நீங்கள் செய்யக்கூடிய எல்லா ட்ரெஸ்லையுமே வந்து இந்த பேசிக் பாய்ஸை வந்து பயன்படுத்தி எங்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்கும். எந்த ஒரு சேஞ்சஸும் பிறகு நாங்கள் இந்த சைட் சீமில் செய்ய மாட்டோம். அடுத்ததாக வேஸ்ட் லைனில் மாற்றம் ஏற்பட்டதால் டாட்டுடைய உயரத்துலேயும் மாற்றம் ஏற்படும். ஆகவே வேஸ்ட் லைனில் மறுபடியும் புதிய டாட்டை நாங்கள் வரைவோம். வேஸ்ட் மெஷர்மெண்ட்டில் இருந்து 2 பக்கமும் அரை அங்குலம் மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணதுக்கு பிறகு பஸ்ட் பாயிண்ட் லைன் வரைக்கும் எங்களுக்கு டாட்டை உயர்த்த முடியும். ஃப்ரண்ட்டில் மாத்திரம்தான் பஸ்ட் பாயிண்ட் ஹைட் வரைக்கும் உயர்த்த முடியாது. அதுக்கு காரணம் ஃப்ரண்ட்டில் பஸ்ட் இருக்கிறதால. பேக்கில் வந்து எங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. இது வரைக்குமே எடுக்கலாம், அல்லது அதை விட உயர்த்தியும் எங்களுக்கு எடுக்க முடியும். அது காரணம் பேக்கில் வந்து இன்னும் நாங்கள் 1.5 அங்குலம் மாதிரி பஸ்ட் பாயிண்ட்டையும் தாண்டி எடுக்கும் போது இன்னும் பேக் சைடில் வந்து ஒரு நல்ல ஷேப் ஒன்று ஃபிகருக்கு கிடைக்கும். ஆகவே அதையும் நாங்கள் செய்யலாம். பஸ் லைனோடய நீங்கள் ஒரு டாட்டா ஸ்டாப் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே. உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா இன்னும் டைட்டான ஒரு ஃபிகர் ஷேப் தேவை அப்படின்னா மேல் நோக்கி நீங்கள் 1.5 அங்குலம் உயர்த்தி எடுங்க. அதாவது பஸ்ட் பாயிண்ட்லேருந்து 1.5 அங்குலம் உயர்த்தி எடுங்க. அதுக்கு பிறகு புதிய டாட்டை வந்து வரைங்க வேஸ்ட் லைன் நோக்கி. கீழ் டாட்டில் எந்த மாற்றமும் வராது. 4.5 அங்குலம் ஸ்டாண்டர்ட். ஆனாலும் நாங்கள் வேஸ்ட் லைனில் சேஞ்ச் பண்ணியிருக்கிறனால மறுபடியும் மேலேருந்து நியூ வேஸ்ட் லைனில் இருந்தே 4.5 அங்குலம் அல்லது 4 அங்குலம் நீங்கள் குறித்து கீழ் நோக்கியும் புதிய டாட்டை வரைங்க. பேக் பாடிஸில் எல்லா லைன்ஸும் வரைஞ்சிட்டோம். இப்போ லைன்ஸ் எல்லாமே ஹைலைட் பண்ணலாம். ஹைலைட் பண்ணதுக்கு பிறகு ஒரு முக்கியமான டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாத ஒரு ஸ்பெஷல் டிப்ஸ். சென்டர் பேக் லைனில் இருந்து வேஸ்ட் லைன் நோக்கி நீங்கள் அரை அங்குலம் இந்த மாதிரி குறிச்சிக்கோங்க. குறிச்சதுக்கு பிறகு உங்களோட ரூலரை வந்து ஹிப் லைன் நோக்கி இந்த மாதிரி சரிவாக வைங்க. சரிவாக வச்சு லைன் எங்கே கனெக்ட் ஆகுதோ அந்த இடத்துக்கு ஒரு லைன் போடுங்க. அதே மாதிரி மேல் நோக்கியும் ரூலரை வச்சு இப்படி ஒரு லைன் போட்டு இந்த மாதிரி ஒரு சிறிய பகுதியை வந்து நாங்கள் ஒதுக்க போகிறோம் பேக் பாடிஸில் வந்து. ஆனால் இது வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணி வைங்க. எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே தேவைப்படாது. மிக பிரதானமாக சில பேட்டர்ன்ஸ் செய்யும் போது எங்களுக்கு தேவைப்படும். எங்களுடைய பாடியில் இருக்கக்கூடிய முதுகு பக்கம் இருக்கக்கூடிய லூஸை தவிர்க்கிறதுக்காகத்தான் வந்து நாங்கள் இதை பயன்படுத்த போகிறோம். இதை என்ன மாதிரி எந்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்த போகிறோம் அப்படின்றத வந்து அடுத்தடுத்து பேட்டர்ன்ஸ் உருவாக்கும் போது தான் உங்களுக்கு புரியும். ஆகவே இப்போ வந்து பேசிக் பாடிஸை நாங்கள் டைரெக்டாக கட் பண்ணி எடுக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட் பாடிஸையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. முதலாவது நீங்கள் சென்டிமீட்டர்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு இன்ச்சஸில் இந்த மாதிரி பெரிய A1 சைஸ் பேப்பர் பயன்படுத்தி உங்களுடைய மெஷர்மெண்ட்ஸை ட்ரா பண்ணி பேசிக் பாடிஸ் பிளாக்கை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வைங்க. அதுக்கடுத்து நாங்கள் நிறைய பேட்டர்ன்ஸ் இதை அடிப்படையாக வைத்து உருவாக்க போகிறோம். பேசிக் ஸ்லீவ் டிராஃப்டிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பற்றின உங்களுடைய சஜஷன்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.